அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். என்ன நாடகத்தில் நாங்கள் ஹீரோ செத்தமானி காட்டினே நாங்கள் பார்க்க போனோம். ரேகா ஐபிஎஸ்ஸில் ரேகா அக்காவை காணலன்னு தேடி அவங்க இறந்து தனி நடிக்க டைமில் அவங்க இன்னொரு ஊருக்கு போகிற டைமுக்கு ரேகா அக்கா உயிரோடு இருக்கிறத ரேகாவை காண்ற மணி. அடுத்து கொஞ்ச நாள் போனது ரேகாவை செத்துன்னு சொல்லி கொஞ்சம் சீன்களை கொஞ்சம் போட்டிருப்பாங்க. அதுக்கு பின்னால் கொஞ்ச நாள் கழிச்சு ரேகாவை காட்டி அவங்க சாகலை, இன்னும் உயிரோடு இருக்குது, அவங்க சுட்டு குல்லட்டோ இல்லை அவங்க வெட்டோ அவங்களுக்கு படலை காப்பாற்றிட்டாங்கன்னு சொல்லி சீனை கொண்டு வந்து போட்டிப்பாங்க. ரெண்டாவது அரிசி டபுள் கிரிக்கெட் கொடுத்து அக்கா தங்கச்சி அவங்கள எடுத்திப்பாங்க. அடுத்து கொஞ்ச நாள் போனதுக்கு அரிசி சாகுற மாதிரி ஒரு இதை கொடுத்திப்பாங்க. அடுத்து ஹீரோனி சாகுற மாதிரி இது செஞ்சுப்பாங்க. ஆனால் ஹீரோவும் சாகலை, ஹீரோனி சாகலை, அரிசியும் சாகலை. பெண் நாடகத்தில் ஆரம்பத்திலே சிங்கப்பெண் என்று சொல்கிற ஒரு ஹீரோனியை காட்டுவாங்க. அந்த ஹீரோனி ஒரு கடையில் மிஷின் தைக்கிறதுக்காக போவாங்க. ஆனால் அவங்கள உள்ளே தைக்க விட்டாமல் அதை கடை ஓனர் ஆனால் அடித்து தொடுத்துற மாதிரியும் சில காட்சிகளை காட்டிப்பாங்க. ஆனால் அது மெயின் கேரக்டர் மெயின் ஹோல் அவரை பாராட்டி அந்த மிஷினை தைக்கக்கூடிய எல்லா தகுதியும் வாங்கி கொடுத்துருவாங்க. நாங்கள் சிங்கப்பென்ற கதையை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு வருவோம். இதுக்கு முந்தி நாங்கள் மற்ற கேரக்டரில் பார்ப்போமா, சத்யான்னு சொல்கிற அந்த கேரக்டரில் நடித்த இந்த சத்யான்னு சொல்கிற கொஞ்ச நாள் செத்து காணாமல் போன மாதிரி இருப்பாங்க. அடுத்து குடும்பமே இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சத்யாவை காண குடும்பமே பல்றி நீக்கி டைமில் சத்யா முகம் கொடுக்குற மாதிரி காட்டுவாங்க. செத்து அந்த கேரக்டருங்க சத்யா 2 பற்றி அப்புறமா திரபடியாக பார்க்க போகிறோம். அடுத்து சத்யா சாக்லேட்னு சொல்கிற அந்த கேரக்டரில் ஹீரோனி இருக்கிறான். இதில் புதுசாக தான் ஒரு கேரக்டரை கொண்டு கொள்கிற மாதிரி அடுத்து கொஞ்சத்துக்கு கொண்டு போடுற மாதிரி அப்படியான இதில் இந்த சாக்லேட் அந்த நாடகமும் அடங்கும். அடுத்து நாங்கள் பார்க்க போகிற சீன் இலக்கியாவும் அதில் இருந்து அவரும் பேயாக நடித்து கொஞ்ச நேரம் வந்திப்பான். இப்போ நான் கூட நான் பார்த்துக்கிட்ட அத்தனை நாடகத்திலையும் பேய் ரூபம் எடுத்தியது. அதுவும் சிங்கப்பெண்ணை தவிர மற்ற எல்லா நாடகத்தையும் பேய் உருவம் எடுத்துகிறான் ஹீரோனி வெளியாகிக்கிறான். சிங்கப்பெண்ணு புதுசாக ஒரு நாடகம் தான். அதை பற்றி இன்னும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல தொடங்கலை. அது நாங்கள் முதல்ல பார்க்கறதுலேருந்து ஃபுல் முடிய காட்டி நான் உங்களுக்கு இன்ஸ்டப் பண்ணி வருவேன். அது சத்யா 2 உங்களுக்கு சிங்கப்பெண்ணை பார்த்துக்கிறேன். அது ரோஜா பற்றி நான் உங்களுக்கு பின் விளம்பரமாக விளையாட தரேன். இப்போ மனைவியவா அந்த நாடகத்திலையும் இப்போ அன்பேவான்னு சொல்கிற நடித்த இந்த ஹீரோனி தான் இதில் நடிச்சிடா. அந்த அன்பேவாவை பற்றி உங்களுக்கு சொல்ல என்னென்ன, அதில் அன்பேவா பூமிகா தான் இதில் ஹீரோனி நடிச்சுப்பாள். ஆனால் பூமிகாவை எல்லோரும் இது மாதிரி பூமிகா செத்து அதில் ஆபியாக அதில் குறிப்பிட்ட வில்லிய கொலை செய்கிற மணி இல்லை பயன்படுத்துகிற மணி பூமிகா இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கிற மணி. அடுத்து பூமிகா மணியை இன்னொருத்தி அவர் சாகிற மணி, அவரை புள்ளிக்கு அவள் அம்மாவை நடிக்கிற மணி அப்படின்ற மாதிரி சின்ன அன்பை வளர்த்தினாங்க. அதை நாங்கள் பிரிவாக பார்ப்போம். அதுக்கு பின்னால் இது டப்லெட்னு சொல்லி இந்த கதை இதாக்குறாங்க. இதுக்கு பொருள் இந்த இதில் சுந்தரகாண்டா கண்ணா அப்படின்னு சொல்ல பல நாடகங்களையும் இது நடந்து பேய் மணி உருவம் எடுத்து திரும்பி அவங்க உயிரோடு இருக்கிற மாதிரி காட்டுற. அதில் சந்திரரேகா நாடகம் உண்டு, கயல், லட்சுமி, அடுத்து லட்சுமி ஸ்டோர் அப்படின்னு பல நாடகங்களை இதில் கொண்டு வந்தோன்னா அது அத்தனை இதுகளையும் கூட இலக்கியா இனியா அது அத்தனை சீன்களையும் கூட இந்த பேய் ரூபம் எடுத்து வர நாடகங்களை தான் அதிகமாக அவங்க காட்டிப்பாங்க. அதில் இது சொல்லவுமா கண்ணாலே கண்ணே அந்த நாடகம் கண்ணா அப்படின்ட்டு பல நாடகங்கள்
ஹீரோனி ஹீரோ செத்த பின்னால் பேய் கேரக்டர் மாதிரி கொண்டு போவாங்க. சரி வில்லிய கதை எப்போ முடிக்க போவாங்க பார்த்து நேரத்துக்கு அங்கே சாகலை உயிரோட நினைக்கிறான். இதை ஹீரோ குடும்பம் சேர்ந்து ஹீரோயின் குடும்பம் சேர்ந்து நடத்தின நாடகம். அதில் மல்லியும் அதுக்குள்ளே அடங்கும் அந்த பேய் நாடகத்தில். சரியா? அப்போ அப்படியே தான் அந்த நாடகங்களை அவங்க கொண்டு போய் நிற்காங்க. அதில் முக்கியமான நாடகங்கள் என்று நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் நான் அடுத்த கட்டத்துக்கு என்னென்ன நாடகங்களை கொண்டு போகிறேன். அந்த என்னென்ன நாடகங்கள் இன்னமும் உங்களுக்குள்ளே ஓடி நிற்கும் சொல்கிற 10 நாடகங்களை நான் உங்களுக்கு கடைசி பக்கத்தில் தர போகிறேன். அது என்னென்ன நாடகம்ன்று பார்த்துருவோமா? இருக்கிறது வாட்டர் பேய் சொல்கிற அந்த நாடகம். அடுத்து ரோஜா செகண்ட் பேஜில் நிற்குது. இதுக்கு பின்னால் இந்த கோட் படத்தை நாங்கள் விரிவாக இதுக்கு பின்னால் பார்க்க போகிறோம். அடுத்து இந்த இலக்கியா சீரியலை பற்றி நாங்கள் விரிவாக பார்ப்போம். சத்யா 2 அது ரிலீஸ் ஆகியது. அதில் நாங்கள் அன்பேவா சீரியலில் நம்ம பூமிகா சிங்கப்பெண்ணை நடிக்கிறாங்க, அவங்க பார்க்கலாம். அடுத்தது சந்திரரேகா அந்த சீரியல் நாங்கள் அடுத்து விரிவாக பார்க்க போகிறோம். அக்கா தங்கச்சி மாதிரி தான். அதுக்கு பின்னால் வாட்டர் பேய் சொல்கிற அந்த சீரியல் புதுசாக வந்திக்குது. அதை பற்றி நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம். அது அந்த திரைப்படம் அதை முடித்த மாதிரி அந்த சீரியல் நாங்கள் ஃபுல்லாக முடிக்க போகிறதில்ல. அது கொஞ்ச நாளாக நாங்கள் ஃபுல்லாக சொல்லி முடிய காட்டி நடந்து கொண்டு வைக்க போகுது. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபர்ஸ்ட்